வணக்கம் அன்பான பிள்ளைகளே, இன்றும் எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்கும் அத்தனை அன்பு பிள்ளைகளுக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் ஒரு நல்லதொரு கைவேலையை செய்ய ஆயத்தமாக இருக்கோம். இன்று நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான கைவேலையை ஒன்று செய்ய தயாராக இருப்போம். இப்போ பார்க்கலாம். நாங்கள் இப்போ செய்வோம். இதுக்கு எங்களுக்கு 4 கடதாசிகள் தேவை. ஆனால் நாங்கள் ஒரு கடதாசியில் முதல்ல செய்து காட்டுறோம். அது பிறகு ஏனைய 3 கடதாசிகளை நாங்கள் செய்யலாம். இப்போது நான் அதாவது 5 சென்டிமீட்டர் நீள அகலம் கொண்ட ஒரு கடதாசியை நான் எடுத்திருக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் ஒரு பெட்டி எப்படி செய்கிறதுன்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுபோல தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ பாருங்கள், இதை உங்களுக்கு செய்கிறது கஷ்டமாக இருந்தால் எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் போஸ் செய்து மீண்டும் ஒரு முறை நீங்கள் பாருங்கள், நாங்கள் எப்படி செய்கிறோமெண்டு. இப்போ நாங்கள் செய்து பார்க்கலாம். இப்போ இந்த கடதாசியை இப்படி முக்கோணம் போல் நாங்கள் 2ஆக மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். அது பிறகு அதை விரித்து மற்ற பக்கத்துக்கும் இப்படி நாங்கள் முக்கோணம் போல் மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். இப்போ சரியா? இனி இது பாருங்கள், இந்த 4 மூளை இருக்குது தானே, இந்த 4 மூளைகளும் இந்த நடுவில் வார மாதிரி, இந்த நடுவில் இப்படி வார மாதிரி இதை நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். ஏற்கனவே நாங்கள் இந்த கோடுகள் வாரதுக்காக ஜப்பானிய மொழியில் ஜபுதோங் ஒரு நாங்கள் சொல்லுவோம் தானே, ஜப்பான் பாஷையில். அதாவது ஒரு கடித உரை போல் நாங்கள் மடிக்கக்கூடிய அந்த முறைக்கு அதுபோல் இப்படி 4 மூளைகளையும் எடுத்து இப்படி நடுப்பக்கமாக கடித உரை போல் நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இனி இதை பாருங்க, இனி கவனமாக இப்படி கையை வைத்து கொண்டு மற்ற பக்கத்தை பிடித்து கொண்டு இதோ இந்த பக்கம் இந்த நடு கோடுக்கு வார மாதிரி இப்படி மடிக்க வேணும். பாருங்க, அதே போல் இந்த முளை இருக்குது தானே, இதுவும் இப்படி நடுவில் வார மாதிரி மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்க, அதே போல் இந்த பக்கமும் இப்படி இந்த நடுவில் வர மாதிரி மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். அதே போல் இந்த பக்கமும் இப்படி உட்பக்கமாக வர மாதிரி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். சரியா? இனி இதை விரிக்கும் போது பாருங்கள், எங்களுக்கு இதோ பாருங்கள், விரித்து பார்க்கும்போது இந்த இடத்த கொஞ்சம் விரித்து நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஒரு கோடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு கோடு இருக்குது. ஆகவே அதை இப்படி கொஞ்சம் நாங்கள் மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். இதையும் இப்படி மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். இனி நாங்கள் இந்த கோடில் தெரியுது பாருங்கள், உள் பக்கம் வரக்கூடிய மாதிரி, இது 2ஐயும் இப்படி சேர்த்து இப்படி பிடித்து இப்படி இப்படி மடித்து இதோ இப்படி இந்த உட்பக்கமாக நாங்கள் இப்படி செருக வேண்டும். அதே போல் மற்ற பக்கத்தையும் இப்படி மடித்து இப்படி மடித்து இதோ இப்படி நாங்கள் மடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மேற்பக்கம் மேலே வரும். ஆனால் அதை இப்படி உட்பக்கமாக நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், இதை எங்களுக்கு வேணுமெண்டா கம்ம பூசி நாங்கள் இதை உட்பக்கத்தை ஒட்டிக்கொள்ளுவோம். சரியா? சரியா, கொஞ்சம் கூடுதலாகவும் இல்லாமல் குறையவும் இல்லாமல் கம்ம பூசி இப்படி ஒட்டிக்கொள்ளுவோம். இப்படி ஒட்டிக்கொள்ளுங்க, அழுத்தி ஒட்டிக்கொள்ள வேணும். இனி பாருங்க, இதோ இப்போ பாருங்க, இதுக்கு பிறகு ஒரு பகுதியை நாங்கள் முதல்ல தெரிவு செய்து கொண்டு அதை அதாவது மற்ற கையை இப்படி வைத்துக்கொண்டு ஒரு விரலால் இந்த மூளையை கொஞ்சம் உள் பக்கமாக நாங்கள் இப்படி நகர்த்தி கொள்ள வேண்டும். உட்பக்கம் இப்படி நகர்த்தும் போது பாருங்க, இதோ ஒரு சின்ன ஒரு முக்கோணம் போல் எங்களுக்கு வரும் தானே, இந்த சின்ன முக்கோணம் இப்படி இப்படி அழுத்தி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இதை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு இதயம் போல் எங்களுக்கு வருது பாருங்கள், ஒரு இதய அமைப்பில் எங்களுக்கு கிடைக்குது தானே. இது பாருங்கள், இப்படி இதை அழுத்தி இதையும் அழுத்தி
இப்படி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், சின்ன ஒரு இதயத்தினுடைய அமைப்பு எங்களுக்கு வரும். இனி இதே போல் இன்னும் 3 நாங்கள் செய்வோம். அதுக்கு பிறகு அவற்றை எடுத்து ஒரு பகுதியை எடுத்து இந்த இடத்துல நாங்கள் கம்ம பூசி ஒட்டிக்கொள்ளலாம். இதுவும் நான் ஏற்கனவே இது போல் செய்து வைத்திருக்கிறேன். அதே போல் ஏற்கனவே நான் 3ஐயும் செய்து ஒட்டி வந்தேன். இப்போ இறுதி பக்கத்தை நாங்கள் இப்போ ஒட்ட போகிறோம். இப்போ 2 பக்கத்துக்கும் இதோ இப்படி பூசி இதை இப்படி சேர்த்து ஒட்டிக்கொள்ள வேணும். இதை பாருங்கள், இதுவும் டேபிள் ஆர்கனைசர் உண்டு. அதாவது இதை நான் சின்ன ஒரு ரிப்பன் உண்டு எல்லாம் ஒட்டிய பிறகு ஒரு ரிப்பன் ஒன்று நான் நடுவில் வைத்திருக்கேன். அப்படி என்றால் நாங்கள் இதை உயர்த்தி தேவையான இடத்துக்கு கொண்டு செல்லலாம். இதே போல் நான் என்னுடைய பேப்பர் கிளிப்ஸ், அதே போல் தேவையான இந்த சின்ன மேசையில் இருக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் இதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். ஆகவே தேவையான சமயத்தில் உடனடியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதிலிருந்து தேடி இருக்க தேவையில்லை. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது தானே. ஒரு இதே அமைப்பில் தெரியுது தானே ஒரு பக்கத்தை பார்க்கும்போது. எவ்வளோ அழகாக இது இருக்கும். கண்டிப்பாக எங்களுடைய சின்ன பிள்ளைகள் செய்து பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இனி இது போல் இன்னும் நாங்கள் தொடர்ந்து செய்யலாம். எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க பிள்ளைகளே. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக்ஸ் தருங்க. இது போல் இன்னும் என்னென்ன நீங்கள் செய்யணுங்கிற எதிர்பார்க்குறீங்கிறத எங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஆகவே மீண்டும் சந்திப்போம். நன்றி பிள்ளைகளே.